ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்படியே கிட்டத்தில் உள்ள களங்களை குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை மறுபடியும் அப்படியே சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமாம். கேளுங்கள், பிரைஸ் லார்ட். இந்த வசனத்திலே 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது 3 விதமான காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள். இன்னும் 3 விதமான காரியம் கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதங்களை தருகிற காரியங்கள். ஆமென். என்னென்ன காரியங்கள்? அவர் எதிர்பார்க்கிற 3 காரியங்கள் என்னவென்றால் என்னெல்லாம்? கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் என்னது? கொடுக்கிறவர், கண்டடையத்தக்க கிருபை, திறக்கப்படுகிற காரியம். ஹல்லேலூயா. ஆமென். 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்யும்போது இன்னொரு 3 காரியங்களை அவர் நமக்காய் வைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு ஜூலை மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் கடந்த ஒவ்வொரு மாதங்களையும் அவர் ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். நிச்சயமாய் இந்த 7வது மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். முதலாவதாய் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியத்தின்படியாக தேவ சமூகத்திலே நாம் கேட்கிறவர்களாய் இருக்கும்போது அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்கிற இந்த 3 காரியங்களுமே ஜெபத்தின் அடிப்படையிலே என்ன செய்கிறது? வருகிறது. நீங்கள் கேட்கிற காரியமாக இருந்தாலும் சரி, தேடுகிற காரியமாக இருந்தாலும் சரி, தட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, இந்த 3 காரியங்களுமே ஜெபத்திலே ஒன்றிணைகிறதாய் இருக்கிறது. அதிலே முதலாவதாக ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்திற்கு நாம் சென்று நாம் கேட்கிறவர்களாய் இருக்கும்போது வேதம் சொல்கிறபடியாய் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து தொடர்ந்து நாம் இந்த காரியத்தை தியானிப்போம். அதே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். சொன்ன வார்த்தையின்படியாய் அடுத்த வசனத்திலேயே இதெல்லாம் நிச்சயமா நடைபெறும் என்று சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அதிலே முதலாவதாய் கேட்குங்க போது அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதிலே 46வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பர்திமேயு என்கிற ஒரு குருடன் அவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
இங்கே வாசிக்கும் போது முதலாவது இந்த பர்திமேயு என்கிறதான இந்த குருடன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறதை கேள்விப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார்? ஆமா, இயேசுவே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி அவன் கூப்பிடவில்லை. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முதலாவது அவன் செய்த காரியம் இயேசுவை கூப்பிடுகிறார். ஆமென். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். அதுக்கப்புறம் தான் தேவைக்கு நேராக என்ன செய்கிறார்? போகிறார். தாவீதின் குமாரனே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இடத்துல இருந்து சத்தமிட்டு கூப்பிடவில்லை. அவர் கூப்பிடுகிற காரியம் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ மறுபடியும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் என்ன செஞ்சார்? சத்தமிட்டு கூப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுனால தான் அந்த பர்திமேயு என்கிற குருடன் தன்னுடைய வாழ்க்கையில எதற்காய் தேவனை கூப்பிட்டாரோ அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதற்கான சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதை தான் நம்ம பார்த்தோம் 7 மத்தேயு 7:8 கேட்கிறவன் எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கேட்கிறோம். அவரை கூப்பிடுகிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவனை நோக்கி நாம் என்ன செய்வதில்லை? கூப்பிடுவதில்லை. இன்றைக்கு ஒருவேளை இங்கே இருக்கிற நாம் ஒரு சில தேவைகளுக்காக தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறவர்களாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் காணப்படுகிறான வியாதி சுகமடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்? கூப்பிடுகிறவர்களாக இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் இப்படியே நான் இருக்கக்கூடாது, இன்னும் பல ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறவர்களாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு தேவைகள். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவர் கேட்கிறதை கொடுக்கிற தேவனாக இருப்பார். என்னால் வேதம் அதை தான் சொல்ல, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இன்றைக்கு நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக நேரத்தில் ஆலயத்துக்கு நாம் வருகிறோம், மற்ற இடங்களுக்கெல்லாம் செல்லுகிறோம். போன மாத்திரத்தில் அவங்க சொல்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் ஆமைன் மட்டும் போட்டு என்ன செஞ்சிடறோம்? அவ்வளோதான், அதோட முடிச்சு வெளியே வந்து விடுகிறோம். ஆனால் கேட்பது கிடையாது. கேட்ட காரியங்களுக்கு மாத்திரம் என்ன செஞ்சிடறோம்? ஆமைன் அப்படியே ஆக்கிடவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் விடுகிறோம். நான் அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் நாம் கேட்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த பர்திமேயு என்கிற குருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதை கேள்விப்பட்ட போது அவர் கேட்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. உலக பிரசித்த பெற்ற ஒரு தேவ ஊழியர் ஒருவர் உண்டு. அந்த ஊழியரின் நிமித்தமாக அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அது தென்கொரியா என்கிற ஒரு தேசம். என்ன தேசம்? தென்கொரியா தேசத்தில் ஒரு ஊழியர் எழுப்புதலுக்காக அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல ஒரு ஆலயத்தை நிறுவினவராகவும் அவர் காணப்படுகிறார். அந்த ஊழியர் நிமித்தமாக அநேகர் சுகமடைகிறார்கள். வியாதியோடு யாரெல்லாம் வராங்களோ, யாரெல்லாம் பலவீனப்பட்டு வருகிறார்களோ, யாரோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் வராங்களோ அவர்கள் எல்லாரும் சுகம் பெற்றவர்களாக, விடுதலையை பெற்றவர்களாக, திரும்பி செல்கிறவர்களாக மாத்திரம்தான் என்ன செஞ்சாங்க? இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியராக இருந்தார். அவர் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதிகமாய் புறப்பட்டது. ஒரு சமயம் அந்த ஊழியருக்கு, அந்த போதகருக்கு சரீரத்தில் ஒரு வியாதி உண்டானது. அந்த வியாதி நிமித்தமாய் அந்த போதகருடைய மகள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவரை அழைக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் வரல அப்படின்னார். ஆனாலும்
வலுக்கட்டாயமாக என்ன செஞ்சாங்க, கூட்டு போகிறாங்க. எங்கே கூட்டு போகிறாங்க அப்படின்னா, தென்கொரியா தேசத்திலிருந்து ஜப்பானுக்கு என்ன செய்கிறாங்க, அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போ ஜப்பானில் கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது, ஸ்கேன்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது, டாக்டர்கள் அவருக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா, உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும், இல்லாவிட்டால் அவர் மரித்து போய்விடுவார், அவருடைய சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள். இதை மகள் அந்த ஊழியரிடம் சொல்லும்போது, இல்லை வேண்டாம், எனக்கு அறுவை சிகிச்சைலாம் வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போது அவர் சொன்னபோது, உடனே என்ன செய்யுங்க, மறுபடியும் தென்கொரியாவுக்கு அழைத்து கொண்டு போங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தாலும் ஒரு வாரத்திற்கு பிற்பாடு என்ன செய்யுங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இல்லை இது உடனே பண்ணி ஆகணும், இல்லை நாங்கள் உடனே பண்ணுவதற்கு நான் அனுமதிக்கவில்லை, ஒரு வாரம் கொடுங்க, நான் தென்கொரியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த போதகர், அந்த ஊழியர் தன்னுடைய மகளையும் அழைத்து கொண்டு தென்கொரியா தேசத்துக்கு மறுபடியும் வந்து விடுகிறார். சரிதானா, வந்து விடுகிறார். இப்போ அவர் மறுபடியும் முட்டு போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார். என்ன கேட்டார்னா, நான் செபிக்கும் போது உம்முடைய வல்லமையினாலே வருகிறவர்கள் சுகமாக்கி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, தேவையோடு வருகிறவர்கள் தேவை சந்திக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற ஒரு வியாதிக்கு மட்டும் ஏன் எனக்கு சுகம் உண்டாகவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கேட்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த ஒரு பதில் என்ன அப்படின்னா, நீ என்கிட்ட என்ன கேட்ட, ஆத்துமாக்களை கேட்ட, ஆலயத்தை நிரப்பும்படியாக நான் உனக்கு என்ன கொடுத்தேன், ஆத்துமாக்களை கொடுத்தேன். வருகிற மக்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி கேட்ட, சுகமாக்குகிற காரியத்தை நான் செய்தேன், அதற்கும் ஓகே. தேவையோடு வருகிறவர்களுக்காக நீ ஜெபித்தாய், நான் என்ன செஞ்சேன், உன்னுடைய ஜெபத்தை கேட்டு தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அனுப்புனேன். ஆனால் ஒரு நிமிடம் கூட என்னுடைய வியாதி சுகமாகணும் நீ கேட்கலையே, கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊழியரிடம் சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் முட்டு போட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேவைக்காக அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது, ஒரு வாரம் கழித்து மறுபடியுமாய் என்ன செய்கிறாங்க, ஜப்பானுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போனவுடனே எல்லாம் ரெடியாக இருக்குது. ஏன்னா மகள் ரொம்ப தீவிரமாக இருந்து எப்படியா உடனே போனவுடனே என்ன செஞ்சிடணும், அறுவை சிகிச்சை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் அங்கே ரெடியாக வைக்கிட்டு போனவுடனே அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது, அந்த ஊழியர் சொன்ன காரியம் என்னவென்றால், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க, ஒரு செக் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் தேவையில்லை, எல்லா ரிப்போர்ட்டும் எங்கள் கையில் இருக்குது, இது உடனே பண்ணியாக வேண்டும், டிலே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்லும்போது, இல்லை மறுபடியும் செக் பண்ணுங்கள். அவங்க செக் பண்ணாங்க. எப்படி வந்தாரோ அதற்கான அறிகுறிகள் ஒன்று கூட இல்லையா. கரெக்டாக தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென். ஒரு அறிகுறியும் இல்லையா. அப்போ அந்த டாக்டர் அந்த ஊழியரை பார்த்து கேட்டாராம், எங்களை விட ஒரு பெரியான ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் போனேன், அதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் என்னை சுகமாக்குகிறவர். நான் கேட்டேன், அவர் உடனே என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்தா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அந்த ஒரு பெரிய ஊழியர், யாருக்காவது பேர் பால்யாங்கிசோ, தென்கொரியாவில் அவர் பெரிய ஒரு சபையை வைத்திருக்கிறார். உலக பிரசித்தப்பட்ட ஒரு சபை, உலக பிரசித்த பெற்ற ஒரு ஊழியர். அவர் மூலமாய் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கேளுங்கள். அல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுதுதான் என்ன செய்யப்படும், நமக்கு கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. ஆமென். முதலாவதாய் நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு, கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆமாம் நானும் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறேன், நானும் கேட்க தானே செய்கிறேன், 1வது மாதத்துலேருந்து கேட்டுட்டு தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு பதில் வரல,
பாலியாங்கிசோ அருமையான போதகருக்கு மட்டும் ஆண்டவர் கேட்டாரா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்ப எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம். இன்றைக்கு ஜெபம் இருக்கிறது, ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கிறதா? அந்த போதகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கேட்கிற காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் இருந்தது. அது எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஒரு வாரம் கழிச்சு போறாரு இல்லையா, மறுபடி போய் அங்கே உள்ள டாக்டர்கிட்ட சொன்ன காரியம் எத்தனை தடவை செக் பண்ணாலும் பரவாயில்ல, மறுபடியும் என்ன செய்யுங்க, செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நான் போயிட்டு வந்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவராகிய மருத்துவரிடம். இன்றைக்கு அந்த விசுவாசம் அவருக்குள்ளாய் காணப்பட்டது. இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த விசுவாசம் காணப்படுகிறதா? ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிப்போம். நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நான் பொருத்தனை பண்ணுவேன் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த ஜெபத்திலே விசுவாசம் இருக்கிறதா என்பதை தேவன் அறிய விரும்புகிறார். விசுவாசம் உள்ள ஜெபத்திலே தேவனுடைய காரியத்திலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு பெரிய பண தேவையாக இருந்தாலும் சரி, இயேசு அதை சந்திக்க வல்லமையுள்ளவர் என்பதை நாம் விசுவாசித்தால் அந்த தேவை சந்திக்கப்படும். எவ்வளவு பெரிய வியாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த வியாதியை போக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியும். நான் ஜெபிக்கிற காரியத்திலே அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயம் நமக்குள் இருந்தால் மட்டுமே ஜெபத்திற்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே போகும்போதே கிடைக்குமா கிடைக்காதா, சுகம் உண்டாகுமா உண்டாகாதா என்ற சந்தேகத்தோடு போகிறவர்களாய் இல்லாதபடிக்கு நான் போவேனையாக நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற ஒரு நிச்சயம் அந்த ஜெபத்திற்கு இருக்க வேண்டும். அப்படிதான் ஜெபத்தின் வல்லமையை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது காரியம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். முதலாவது அவர் கேட்க சொல்லுகிறார், இரண்டாவது தேட சொல்லுகிறார். கேட்பது ஜெபம்தான், தேடுவதும் ஜெபம்தான். எதை தேடுவது? வாசிக்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சரி, இரண்டாவது காரியம் இங்கே வேதவசம் சொல்லுகிறது. எதை தேட வேண்டுமா? கர்த்தருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது கேட்கிற காரியம், அதுவும் தேவ சமூகத்தில் இருக்கிறது. இரண்டாவது தேடுகிற காரியம், அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது அவசியம். இன்றைக்கு அநேக நேரத்திலே
தேவ சமூகத்திற்கு கடந்து செல்லும் போது எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் கேட்கிறோம். எனக்கு சுகம் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். அதே நேரத்தில் ஜெபத்தில், ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறேன், நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய முகத்தை தேடுவது என்பது கர்த்தருடைய பிரசனத்தை தேடுவதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசனம் ஒரு மனிதனை நிரப்பும் போது அதோடு கூட தேவ ஆசீர்வாதமும் கடந்து வருகிறதா இருக்கிறது. ஏனென்றால் தேவ பிரசனம் ஒரு மனிதனை நிரப்பும் போது தேவன் அந்த மனிதரோடவே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 29ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம் என்றால், எரேமியா 29ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். நாங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடும் போது நீங்க என்ன செய்வீர்கள்? கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலகியிருந்த ஸ்தலத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என் முகத்தை தேட வேண்டும். தேடும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் இருதயத்திலே இருந்தால் பரிசுத்தம் உள்ள தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. நாம் தேவனை தேட வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனை தேடுவதற்கு பரிசுத்தம் அவசியமாய் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை ஆவியில் தான் நாம் தரிசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனை நாம் தரிசிக்க முடியும். ஆனால் அதற்கு பரிசுத்தம் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதுதான் இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, இதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை என்ன செய்வார்களா? தரிசிப்பார்கள். இன்றைக்கு தேவனை தேடும் போது பரிசுத்தத்தோடு நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார் என்றால் நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ்ந்து காணப்படுகிறோமா என்பதை இந்த நாளில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். மோசேயை குறித்து வேதாகமம் அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கேட்ட வேத பகுதியின்படியாக யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசேயை குறித்து பார்க்கும்போது, மோசே தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு அழகான ஒரு பாத்திரமாக இருக்கிறார். இந்த மோசே மூலமாக எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றமே உண்டாகிறது. இந்த மோசே மூலமாக அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது. செங்கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது. இன்னும் இப்படிப்பட்ட பல அற்புதங்களை மோசேயின் கரங்களின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த மோசே இதிலே திருப்தி அடைந்தாரா என்று சொல்லி பார்த்தால் அதிலே அவர் திருப்தி அடையவில்லை. அவருக்கு இன்னும் ஒரு வாஞ்சை இருக்கிறது. அதை தான் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான்.
அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பாருங்க, இங்க மோசே மூலமாய் அநேக அற்புதங்கள் நடந்தாலும் அவருக்கு இருக்கிற ஒரு வாஞ்சை, நான் உம்மை பார்க்க வேண்டும், ஆமென், நான் உம்மை தரிசிக்க வேண்டும். அதை தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கும்போது நம்மால் கண்டடைய முடியும். 3 நாளாகமும் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறது. 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அப்ப தேவனை தேடுகிற விதத்திலே நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் கைவிடுவார் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனை தேட வேண்டியது அவசியம், தேவனிடத்தில் கேட்க வேண்டியது அவசியம், தேவனை தேடுவது அவசியம். ரெண்டுமே நாம் என்ன செய்கிறோம்? ஜெபத்திலே நாம் ஏறெடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். 3ஆவதாய் கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னது? தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது 3ஆவது காரியம். முதல் 2 காரியமும் ஜெபம்தான். 3ஆவது காரியம், திறக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்தின் கதவுகளை ஜெபத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுவும் ஒரு ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியம்தான். பரலோக கதவை தட்டுவது. எதற்காய் தட்டுவது? இன்று நமக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் தட்டுவதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்பொழுது அது உங்களுக்காக அது என்ன செய்யப்படுமாம்? திறக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கேளுங்கள் என்கிற காரியத்திலையும் நமக்காய் நாம் கேட்கிறோம். தேடுங்கள் என்பபோது நமக்காய் தேடுகிறோம். தட்டுகிற காரியங்களிலும் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக, நம்முடைய தெரு வீதிகளில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாம் தேவ சமூகத்தில் தட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் பலருடைய விஷயங்கள் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். ஒருவேளை வீடு கிட்டத்தில் உள்ளவங்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே என்ன செய்யப்படும்? நமக்கு நன்றாக தெரியும். ஒரு அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்க என்ன தேவைகளோடு இருக்கிறாங்க எல்லாம் நமக்கு தெரியும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடந்த நாளே வீட்டு சந்திப்புக்கு கூட நாங்கள் கடந்து செல்லும்போது அருமையான திருமதி சூசைய மரியாள் அவர்களுடைய இல்லத்துக்கெல்லாம் கடந்து செல்லும்போது அவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அருமையான ஒரு குடும்பத்தினர் கடந்த 3ஆவது வாரம் கூட நம்ம அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். இப்படி அவங்க பலவீனமாக இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்து கொண்டு போனார்கள். அப்போ நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. வானத்தை திறக்கக்கூடிய தட்டுங்கள் என்கிற காரியத்தை நாம் இருப்போமே என்றால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போதும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறவராய் காணப்படுவார். ஒரு முஸ்லிம் மனிதர் அவருக்கு ஒரு வியாதி, புற்றுநோய் என்கிற வியாதி என்ன செய்தது? ஆட்கொண்டு விட்டது. அவர் தன்னுடைய நண்பர்
மருத்துவராக இருப்பதினாலே அதே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தார். சேர்க்கும்போது அங்கே அந்த மருத்துவர் அல்லது அவருடைய நண்பர் சொன்ன காரியம், புற்றுநோய் அது முத்தி விட்டது, நீங்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்ட, பிழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விட்டார். ஆனாலும் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். அவரை பார்ப்பதற்கு யாருமே என்ன செய்வது கிடையாது, வருவது கிடையாது. அப்படியே விட்டுட்டாங்க. அவரும் அதே இடத்துல நான் சாக போகிறேனே என்று சொல்லி வேதனையோடு அந்த முஸ்லீம் மனிதர் காணப்படுகிறார். அப்பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி, ஒரு அம்மா, அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலே, ஊழியம் செய்வதிலே நோக்கமுடையவர்களாக, அதை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர்களாகவே காணப்பட்டார்கள். அப்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும்போது இந்த மனிதரை பார்க்கும்போது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், எனக்கு புற்றுநோய் முத்தி விட்டது, நான் மரணமடைகிற தருவாயில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கேட்டாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட மாத்திரத்தில் ஓகே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லுகிறார். அப்போது இந்த அம்மா கிட்டத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க அந்த அம்மாவுடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள், வேதனையோடு ஜெபிக்கிறார்கள். இந்த முஸ்லிம் மனிதர் அந்த அம்மாவை பார்க்கும்போது, இதுவரைக்கும் எனக்காக அழுதது யாருமே கிடையாது, இதுவரைக்கும் எனக்காக அழுதது யாரும் கிடையாது, யாருக்குமே யாருன்னே எனக்கு தெரியாத இந்த அம்மா என்னுடைய நோய்க்காக கதறி அழுது ஜெபிப்பார்கள் என்றால் இவர்கள் யாரை நோக்கி ஜெபிப்பார்களோ அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசித்தாரு. கொஞ்ச நாளில் அவர் சுகம் பெற்று திரும்பி இப்போ அவரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அந்த பரலோக கதவை நாம் தட்டும்போது அது நமக்காய் திறக்கப்படுகிறதா என்ன செய்கிறது இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அழகான ஒரு பாடல் உண்டு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பாடலை பாடுவோமா ஒரு அடியை மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரிலே மாட்டு தொழுவமது பிறந்தார் பரமபிதா. சூசை கண்டி மரியின் மடியில் தவிழ்ந்தார் இயேசுவினார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமது பிறந்தார் பரமபிதா. சூசை கண்டி மரியின் மடியில் தவிழ்ந்தார் இயேசுவினார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இந்த மூன்று காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நிச்சயமாய் அதற்கேற்ற போல மூன்று ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை தருகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.
கொடுத்த வாக்குத்தத்தின்படியாய் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த 3 காரியங்களையும் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? விசுவாசத்தோடு கேட்பது, விசுவாசத்தோடு தேவனை தேடுவது, விசுவாசத்தோடு தட்டுவது. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. என் வாழ்க்கையில் கேட்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேடுகிற காரியத்தில் நான் உம்மை கண்டடைய வேண்டும், தட்டுகிற காரியம் எனக்காய் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்கப்பா. இந்த பர்திமேயு என்கிற குருடன் உம்மை நோக்கி கூப்பிட்டானே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என் சமூகத்தை, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. தட்டுகிற காரியத்திலே திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீரே. எங்களுக்காக மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நாம் கேட்போமா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தருகிறவர். அவர் ஒருவரால் மாத்திரமே எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். பலன் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவராலே அன்றி நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராயிருக்கிறார், ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார், எல்லாம் தருபவராயிருக்கிறார். பலன் தருபவரால் எல்லாவற்றையும் என்று செய்ய முடியும் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபத்திலே தேவனுடைய கரத்தை நோக்கி பார்ப்போம். பலன் தருபவரா, பலன் தருபவரா, பலன் தருபவரா, எல்லாவற்றையும் செய்வே, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, எல்லாவற்றையும் செய்வே. கரங்களை உயர்த்தி சொல்லுவான். எல்லாம் தருபவரா, எல்லாமே எனக்கு தருகிறவர், எல்லாமே தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாவற்றையும் ஒரே முறை பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வேன், எல்லாவற்றையுமே செய்வேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். வராத திருச்சபையின் பிள்ளைகளும் நம்முடைய வாக்குத்தத்தின் வசனத்தின் மூலமாய் கேட்கிறவர்களாய், தேடுகிறவர்களாய், தட்டுகிறவர்களாய் காணப்படும் போது என் தேவாவியானவருடைய ஆளுகையும் தேவாவியானுடைய பிரசனமும் உடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் உடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.